ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட கார்த்திகேயன் சீரியல் ஃபேமஸ் பிரியங்கா ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன பிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நியூ மூவியோட அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில இன்ஸ்டா பேஜில் இல்லாத பர்சன்ஸும் யூடியூப்பில் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த ஒரு அப்டேட். என்ன இதெல்லாம் கூட போஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். என்னோடய அப்டேட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிற பர்சன்ஸுக்காக தான் இது எல்லாமே. ஒரு பக்கம் அப்படின்னா பிரியங்காவோட அப்டேட் சொல்கிறதுலையே ஒரு ஹாப்பி இருக்கும் அப்படின்ட்டு. மெயினாக நம்ம பிரியங்கா வந்து ரீசெண்டாக ருத்ர கருட புராணா அப்படின்னு ஒரு மூவி பண்ணி ரிலீஸ் ஆகியிருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை தொடர்ந்து டோரா தீரா யானா அப்படின்னு சொல்லி ஒரு மூவி ஒன்று நடிச்சிட்டு இருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே அந்த விஷயமும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மூவி வந்து வர ஜூலை 2025 வந்து தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை வந்து ரீசெண்டாக நம்ம பிரியங்கா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி யுகாதி இல்லையா, யுகாதி ஸ்பெஷலாக அவங்களோட ஃபேன்ஸுக்கு யுகாதி வாழ்த்தும் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ரம்ஜான் ஸ்பெஷலாக அதோட வாழ்த்தும் சொல்லியிருக்காங்க. என்னங்க பண்ணுறது, யுகாதி ரம்ஜான் 2 லீவும் வந்து இப்படி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் இருக்குது. யுகாதி சண்டேயில் வந்துருச்சு. அதே மாதிரி நாளைக்கு வந்து இயர் எண்ட் க்ளோசிங் கேட்கவே வேண்டாம். பேங்கிங் அப்படின்னா கண்டிப்பாக வர சொல்லிட்டாங்க ஆஃபீஸ்க்கு. ரெண்டுமே நம்ம ஃபெஸ்டிவல் இல்லை அப்படின்னாலும் வருத்தப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அப்டேட்ஸை விட்டு எங்கெங்கேயோ போயிட்டேன். வாழ்த்துக்கள் பிரியங்கா, ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த மூவி உங்களுக்கு சூப்பர் டூப்பாக ஹிட் ஆகிறதுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் கண்டிப்பாக.